அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தின் போது திருநெல்வேலி மாவட்டத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் விதிகளை மீறியதாக 100க்கும் மேற்பட்ட கனரக லாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 குவாரி உரிமையாளர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. புரட்சித்தாய் சின்னம்மாவின் குற்றச்சாட்டை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கடந்த 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அப்போது மக்களை சந்தித்து உரையாற்றிய புரட்சித்தாய் சின்னம்மா திருநெல்வேலி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை பெருமளவில் நடப்பது குறித்து மக்கள் மத்தியில் எடுத்து கூறினார். அனுமதிக்கப்பட்ட அளவை விட பன்மடங்கு அதிகமான கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கேரளாவுக்கு கடத்தப்படுவது குறித்தும் இந்த முறைகேட்டில் திமுகவினருக்கு உள்ள தொடர்பு குறித்தும் புரட்சித்தாய் சின்னம்மா விளக்கமாக எடுத்துரைத்தார். கிட்டத்தட்ட 54 கல்குவாரி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 53 கல்குவாரிகளுக்கு 250 அடிக்கு மேல தோண்டி கல்லை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சி தலைவர் ஒருத்தர் முன்ன இருந்தவர் போய் பார்த்து 600 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காரு. மாவட்ட ஆட்சியர் 600 கோடி போடுறாரு. சென்னையில ஒன்றும் கட்ட வேணாம், ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி வருது. அப்ப யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது வெளிச்சமா தெரியும். அது மட்டும் இல்லை, 10 டயர் வண்டின்னா 19 டன் வரைக்கும் ஏற்றலாங்கிறது அரசாங்க விதிமுறை. ஆனால் 30 டன் ஏற்றிட்டு போகிறாங்க. அதே போல் 12 டயர் வண்டின்னா 21 டன் ஏற்றிட்டு போகலாம், கல் உடைச்ச கல். ஆனால் 41 டன் ஏற்றிட்டு போகிறாங்க. 16 டயர் வண்டினாக்க 25 டன் உடைச்ச கல் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் 50 டன் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இதனாலதான் நான் சொல்ல வர்றேன், அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் இதெல்லாம் வரணும். நமக்கு அரசாங்கத்துக்கு வருவாய்ங்கிறது இப்படி வரும், வரியிலேருந்து வரும், இந்த மாதிரிலேருந்து வரும், இயற்கை வளங்கள்லேருந்து வரும். ஆனால் எதுவுமே அரசாங்கத்துக்கு போக மாட்டேங்குது, வேற எங்கேயோ போகுது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் குற்றச்சாட்டை தொடர்ந்து கனிம வள கடத்தலை தடுக்க திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 10 சக்கரங்களுக்கு மேல் உள்ள கனரக வாகனங்கள் மூலம் கனிம வளங்களை கொண்டு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. விதிகளை மீறியதாக 100க்கும் மேற்பட்ட லாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது தொடர்பாக 3 குவாரி உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கிராம சாலைகள், மாவட்ட சாலைகள், முக்கிய மாவட்ட சாலைகள் வழியாக 10 சக்கரங்களுக்கு மேல் கொண்ட கனரக வாகனங்கள் மூலம் கனிமங்களை கொண்டு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. 10 சக்கரங்களுக்கு மேல் உள்ள வாகனங்களை பயன்படுத்தி கனிமங்கள் அனுப்பும் குவாரிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்படும் என வாகன அனுமதி சீட்டிலும் இந்த நிபந்தனை குறிப்பிடப்பட்டுள்ளது. விதி மீறல் தொடர்ந்தால் அத்தகைய குவாரிகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் கனரக வாகனங்களின் விதிமீறல் குறித்து பொதுமக்கள் மாவட்ட காவல்துறையினரை 9498101765 என்ற எண்ணிலும், நகர காவல்துறையினரை 9498181200 என்ற எண்ணிலும், மாவட்ட நிர்வாகத்தை 9786566111 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மேற்கொண்ட அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தின் போது மக்கள் மத்தியில் வைத்த குற்றச்சாட்டை தொடர்ந்து 10 சக்கரங்களுக்கு மேல் உள்ள கனரக வாகனங்களில் கனிம வளங்களை ஏற்ற மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதை திருநெல்வேலி மாவட்ட மக்கள் வரவேற்றுள்ளனர்.